ஒரு புறத்துல எல்லா ஜாதியையும் திரட்டி சிறுத்தைகளுக்கு எதிராக நிறுத்திடலாம் நினைச்சு முயற்சி பண்ணார்கள், வன்முறைக்கு தூண்டினார்கள், கொச்சைப்படுத்தினார்கள், ஒரு பெரிய சாதி கூட்டத்தை உருவாக்கி காட்டினார்கள். அது வெற்றி பெறவில்லை. அதை சிறுத்தைகள் வீழ்த்தினார்கள். தோழர் திருமாவர்களுடைய தலைமையில் தலித்துகள் அல்லாத சமூகங்களினுடைய ஒற்றுமைன்னு உருவாக்க முயற்சி பண்ணாங்க. ஒரு புறத்துல எல்லா ஜாதியையும் திரட்டி சிறுத்தைகளுக்கு எதிராக நிறுத்திடலாம் நினைச்சு முயற்சி பண்ணார்கள், வன்முறைக்கு தூண்டினார்கள், கொச்சைப்படுத்தினார்கள், ஒரு பெரிய சாதி கூட்டத்தை உருவாக்கி காட்டினார்கள். அது வெற்றி பெறவில்லை. அதை சிறுத்தைகள் வீழ்த்தினார்கள். தோழர் திருமாவர்களுடைய தலைமையில் விடுதலை சிறுத்தைகளுக்கு பின்னாடியில பெரிய சக்திகள்லாம் கிடையாது, பெரும் பணக்காரர்கள் கிடையாது, பெரும் ஆண்ட சாதிகள் கிடையாது. எளிய நீங்கள் தான் இருந்து இந்த கோபுரத்தை கட்டி எழுப்பினீர்கள். எழுச்சி தமிழருடைய பிறந்த நாளை வேறு எப்படி கொண்டாடிவிட முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். அது அனைத்து சமூகங்களின் ஒற்றுமை என்ற முழக்கத்தோடு தான் கொண்டாட முடியும். அப்படியாகத்தான் இந்த விழா ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தலைவருடைய பிறந்த நாள்ல கேக்கு வெட்டுறதோ தோரணம் கட்டுறதோ முக்கியமில்லை. அந்த தலைவர் எந்த அரசியலுக்காக போராடி கொண்டிருக்கிறாரோ அதை நாம் எல்லாரும் பேசணும் என்பதுதான் அந்த பிறந்த நாளை கொண்டாடுவதோட சிறப்பு. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, 7-8 வருஷத்துக்கு முன்னாடி, தலித்துகள் அல்லாத சமூகங்களினுடைய ஒற்றுமைன்னு உருவாக்க முயற்சி பண்ணாங்க. விடுதலை சிறுத்தைகளை தனிமைப்படுத்தி அவங்களை தேர்தலில் இருந்து அப்புறப்படுத்திட்டு பிற சாதிகளை எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய அரசியலை உருவாக்கிட முடியும் நினைச்சு ஒன்று உருவாக்கினாங்க. சாதி வரியை வளர்த்து விட்டார்கள். அந்த வெறியின் அடிப்படையில் உருவாக்கிய அந்த கூட்டமைப்பின் அடிப்படையில் முதலமைச்சர் ஆயிரலாம் நினைச்சாங்க. இன்னைக்கு ஊராட்சி தேர்தலில் கூட அவர்களால் வெற்றி பெற முடியாத நிலையை உருவாகி இருக்கிறது. கடந்த 10 வருஷத்துல தமிழ்நாட்டுடைய அரசியல் எப்படி மாறிட்டு இருக்குன்னு பாருங்க. இந்த 10 வருட அரசியல் மாற்றத்தை சாத்தியப்படுத்தியவர் மரியாதைக்குரிய தோழர் திருமாவர்கள். அதனால தான் அதை அந்த 10 வருஷ, இது ரொம்ப நீண்ட கால அரசியல், ஆனால் 10 வருடத்தில் கடுமையான எதிர்ப்பை சிறுத்தைகள் எதிர்கொண்டார்கள். ஒரு புறத்துல எல்லா ஜாதியையும் திரட்டி சிறுத்தைகளுக்கு எதிராக நிறுத்திடலாம் நினைச்சு முயற்சி பண்ணார்கள், வன்முறைக்கு தூண்டினார்கள், கொச்சைப்படுத்தினார்கள், ஒரு பெரிய சாதி கூட்டத்தை உருவாக்கி காட்டினார்கள். அது வெற்றி பெறவில்லை. அதை சிறுத்தைகள் வீழ்த்தினார்கள். தோழர் திருமாவர்களுடைய தலைமையில் அப்பதான் வெறுமனே சாதி பெருமை எல்லாம் பேசி தேர்தலில் வெற்றி பெற்று விட முடியாது. எந்த நீதியை பேசினால் இந்த சமூகம் விடியலை பெறுமோ அந்த சமூக நீதியை பேசி அரசியலை முன்னெடுத்தவர் தோழர் திருமாவர்கள். இந்த 10 வருடத்தில் அதாங்க அரசியல். விடுதலை சிறுத்தைகளுக்கு பின்னாடியில பெரிய சக்திகள்லாம் கிடையாது, பெரும் பணக்காரர்கள் கிடையாது, பெரும் ஆண்ட சாதிகள் கிடையாது. எளிய நீங்கள் தான் இருந்து இந்த கோபுரத்தை கட்டி எழுப்பினீர்கள். இந்த சமூகத்துல, இந்த தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் பின்னணி வைத்து, அது பாரம்பரியமாக ஜமீன்தாராக இருந்தவர்கள், பண்ணையாராக இருந்தவர்கள், பெரும் முதலாளிகளாக இருந்தவர்கள், உயர் சாதிகளில் இருந்தவர்கள், ஆதிக்க சமூகத்தில் இருந்தவர்கள், வெளிநாடு சென்று படித்து வந்தவர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து உருவானாதான் கட்சி, அவர்கள் தான் ஆட்சிக்கு வர முடியும் என்ற நிலையை உடை தெரிந்துவிட்டு சாமானியர்கள் எல்லாம் இணைந்து ஒரு அதிகாரத்தை நோக்கிய திரட்சியை விடுதலை சிறுத்தைகள் உருவாக்கியதற்கு காரணம் தோழர் திருமாவர்களினுடைய அந்த தொலைநோக்கு பார்வை.
இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாதியை வைத்து வெற்றி பெற்றுவிட முடியுமா அல்லது மதத்தை வைத்து வெற்றி பெற முடியுமா இல்ல போலியா கூச்சல் போட்டு வெற்றி பெற முடியுமா அப்படின்னு பல பேர் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எந்த கவர்ச்சிகர பேச்சையும் பேசாமல் அரசியலையும் அதனூடாக அறிவையும் புகட்டி ஒரு வெற்றியை கொண்டு வந்து விட முடியும் என்று தோழர் திருமா அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். இது ஏதோ பாராட்டை பேசி கை தட்டி விட வாங்கிவிட வேண்டும் என்பதற்காக நான் பேசல. யோசிச்சு பாருங்க, அவர் பேச ஆரம்பித்தார், ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் போல அந்த உரை இருக்கும். உங்களோட பிரச்சனை எல்லாம் நான் தீர்த்து விடுவேன், இது என் கையில சிக்கிச்சு அது என் கையில வந்துச்சுன்னா சொல்லல. நாம் எல்லாம் ஒன்று திரள வேண்டும், சமூக நீதியை பேச வேண்டும், சாதியை ஒழிக்க வேண்டும், மதவெறியை மாய்க்க வேண்டும் என்கின்ற முழக்கத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் வெற்றியை தோழர் திருமா அவர்கள் சாத்தியமாக்கி இருக்கிறார்கள். அதாவது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்த பொழுது சீட்டுகளின் அடிப்படையில் கூட்டணி என்கின்ற முறையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு சமூக நீதி அரசியல் வெற்றி பெற வேண்டும், அதற்கு எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்கலாம் என்று விடுதலை சிறுத்தைகள் களம் அமைத்து கொடுத்தார்கள். இந்தியாவில் வேற எங்க நடந்தது? பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய கைக்கூலிகளையும் விரட்டி அடிக்க வேண்டும் என்றால் அதற்குரிய கூட்டணியை உருவாக்கிவிட வேண்டும் என்கின்ற முறையிலே தமிழ்நாட்டிலே கூட்டணி இப்படித்தான் அமைய வேண்டும் என்று வழிமுறை காட்டியவர்கள் சிறுத்தைகள். இது வெறுமனே எடப்பாடிக்கு எதிரான தேர்தலாகவோ அல்லது அதிமுக எதிரான தேர்தலாகவோ கடந்த தேர்தல் செல்லவில்லை. அது சனாதானத்திற்கு எதிரான தேர்தலாக மாற்றிய பெருமை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உண்டு. உண்மையா இல்லையா? உண்மையிலே சொல்லுங்க பாப்போம். இந்த தேர்தலுக்கு முன்பு சிறுத்தைகளையும் தமிழ்நாட்டையும் இந்த அரசியலுக்கு தயார்படுத்தியவர் தோழர் திருமா அவர்கள். அப்ப நம்ம வேற அடுத்த கட்ட அரசியல் என்ன பண்றது? அதுதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவிதியை முடிவு செய்கின்ற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். வரலாற்றில் மிக முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு வந்திருக்கிறது. வேற எந்த மேடையையும் விட சிறுத்தைகளின் மேடையில் இந்த சமூக நீதி அரசியல் பேசப்படுது. இன்னைக்கு சமூக நீதி அடிப்படையில் தமிழ்நாட்டு அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு சிறுத்தைகளுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதற்குரிய அரசியல் தலைமை அவர்களுக்குத்தான் இருக்கிறது. ஆகவே தோழர்களே, ஒரு பக்கம் மதவெறி, இன்னொரு பக்கம் சாதி வெறி, இந்த ரெண்டையும் சரியான தலைமை கிடைத்தால் தமிழ் மக்கள் நிராகரித்து விடுவார்கள் என்பதுதான் தேர்தல் வெற்றிகள் விடுதலை சிறுத்தைகள் மூலமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய தேர்தல் வெற்றியை எந்த புள்ளியில நான் பார்க்கிறேன் என்றால், நீங்கள் பேசுகின்ற அரசியலின் வெற்றியாக நான் பார்க்கின்றேன். நீங்கள் பேசுகின்ற அரசியலின் வெற்றி அது. நீங்கள் இந்த கூட்டணிக்கு ஒரு அழுத்தத்தை தருகிறீர்கள். சாதி வெறிக்கு எதிராக அந்த ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை தருகிறீர்கள். மதவெறிக்கு எதிராக, சனாதனத்திற்கு எதிராக, பெண் அடிமைத்தனத்திற்கு எதிராக இந்த ஆட்சி இருக்க வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை கொடுப்பது சிறுத்தைகள் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அப்ப நம்மளுக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன? நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? எனக்கு முன்பு பேசிய மரியாதைக்குரிய தோழர் KM ஷெரீப் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார். தமிழ்நாட்டில் 25% பட்டியலின சமூக மக்கள் இருக்கின்றோம், 10% இஸ்லாமியர்கள் இருக்கின்றோம். இது இணைந்தால் இங்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளை விட
மிக அதிக வாக்குகளை பெறக்கூடிய ஒரு தொகுப்பாக இருக்கின்றோம். அதன் மூலம் நாம் ஒன்றுபட்டால் தமிழ்நாட்டின் அரசியல் தலைகீழாக மாறும். ஆனால் தோழர்களே, நீங்கள் இந்த 35% மக்களுக்கு மட்டுமான அரசியலை செய்யவில்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அனைத்து மக்களுக்குமான அரசியலை செய்கிறீர்கள். எப்படி? ஓபிசி இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இடஒதுக்கீட்டில் முறையான நீதி கிடைக்கவில்லை என்ற குரலை, முதல் குரலை சிறுத்தைகள் தான் எழுப்பினார்கள். பிற சமூகங்களுக்கான நீதிக்கான குரலை சிறுத்தைகள் எழுப்புகிறார்கள். காரணம், தோழர் திருமா அவர்கள் அதை அடையாளப்படுத்தி முன்னகர்த்துகிறார்கள். அப்ப தமிழ்நாட்டில் அடுத்த கட்ட அரசியல் எப்படி உருவாக்குறது? நாமெல்லாம் ஒரே சாதின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் உருவாக்க முடியுமா? இல்லை, அது தோற்று போய்விட்டது. நாமெல்லாம் ஒரே மதம் என்று சொல்லி அரசியலை திரட்ட முடியுமா? இல்லை, அதுவும் தோற்று போய்விட்டது. நாமெல்லாம் வஞ்சிக்கப்பட்டு இருக்கின்றோம். நமக்கான அரசியல் உரிமையை அனைத்து சமூகங்களும் சேர்ந்து பெறுவோம் என்று சொல்லக்கூடிய சிறுத்தைகளினுடைய இந்த தமிழ் தேசியம் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல். இதான் அரசியல். வஞ்சிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு சமூகத்திற்காகவும் சிறுத்தைகள் களமாடுவார்கள் என்கின்ற அரசியலை முன்னெடுக்கும் அரசியல் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அதை மறந்துவிடக்கூடாது. ஆக தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது தமிழர்களுக்கான கட்சி, அனைத்து ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்காக, வஞ்சிக்கப்படுகின்ற மக்களுக்கான கட்சி. அதற்கான குரலை தோழர் திருமா அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு போராட்ட களத்திலும் முழங்கிக் கொண்டிருக்கின்றார். அப்ப நம்முடைய பொறுப்பு வேறு யாரையும் விட மிக அதிகமானதாக இருக்கிறது தோழர்களே. அதுல ரொம்ப முக்கியமான பொறுப்பு உங்களிடம் நான் விரும்பி கேட்டுக்கொள்வது ஒண்ணுதான். தோழர் திருமா அவர்களுடைய 59வது வருட பிறந்த நாள் விழாவை கொண்டாடுறோம். இன்னும் 100 ஆண்டுகள் நமக்கு தேவை. அவர் உண்மையா இல்லையா? 200 வருஷம் வேணும் இல்லையா? அவர் 1000 வருஷம் கேட்கிறார். சரியா? அப்படி என்றால் தோழர்களே, அவரை தேரை போல நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அவருக்கு போதுமான ஓய்வை நீங்கள் கொடுக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் நம்ம அண்ணன் இப்படி அலைஞ்சா ஏத்துக்குவோமா? சொல்லுங்க அம்மாமார்கள், சொல்லுங்க, உங்க பிள்ளைங்க இப்படி அலைஞ்சா ஏத்துக்குவீங்களா? அவர் முகத்தை பாருங்க, எத்தனை அலைச்சல். அப்ப அவரை பாதுகாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கா இல்லையா? அப்ப அவர் தேரா இருக்கட்டும், அதை இழுக்கின்ற வடமாக நாம் மாற வேண்டும் இல்லையா? தோழர்களே, இத்தனை 1000 ஆண்டுகள் கழித்து அதிகாரத்தை நோக்கி முன்னகர்வதற்கு அடித்தட்டு மக்களுக்கான வழியை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார், அவர் உருவாக்கிட்டு இருக்கிறார். மிக முக்கியமான காலகட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற அந்த பயங்கரவாத கட்சி மிக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது, மறந்துடாதீங்க. மிக தீவிரமாக ஒவ்வொரு சாதியாக தங்கள் கட்சிக்குள் அவர்கள் உள்வாங்கி விட வேண்டும் என்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து போராடுவதற்கு நீங்கள் தான் இருக்கிறீர்கள், மறந்துவிடக்கூடாது. நீங்கள் தான் இருக்கிறீர்கள். அப்ப அவ்வளவு பெரிய பொறுப்பு. என்ன பெரிய பொறுப்பு? அனைத்து சாதிகளையும் இந்த மதவெறி கும்பலில் இருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நாம் அனைவருக்கும் இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். மே 17 முதன் முறையாக இந்த தேர்தலிலே பிரச்சாரத்தில் களமிறங்கினோம் நாங்கள். காரணம், இந்த கூட்டணி என்பது சனாதனத்துக்கு எதிராக கூட்டணி என்று முழங்கிய தோழர் திருமா அவர்களுடைய குரல், அந்த அறைகூவல். அப்ப எல்லோரும் இந்த சனாதனத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் அறுத்து தூக்கி போடணும். மிகச் சிறப்பான வேலையை சிறுத்தைகள் செய்தார்கள்.
தமிழ்நாட்டிலே நம்முடைய கொடியை நட முடியலன்னா எவன் கொடி நடக்கூடாது. எங்கேயோ வட மாநிலத்திலிருந்து வந்திருக்கும் கொடியெல்லாம் இங்க நட முடியும். இந்த மண்ணினுடைய மைந்தனுடைய கொடியை நட முடியாது என்றால், இந்த மண்ணின் மைந்தனுடைய கொடியை நட முடியாது என்றால் எவன் கொடியும் இங்க பறக்க கூடாது. நாம் வன்முறையை பேசவில்லை, நியாயத்தை பேசுகின்றோம், நீதியை பேசுகின்றோம், ஜனநாயகத்தை பேசுகின்றோம். தமிழ் மண்ணுக்கு சொந்தமில்லாதவன் கொடியெல்லாம் இந்த மண்ணில பறந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தமிழ் மண்ணிற்காக போராடக்கூடிய எமது கொடி இந்த மண்ணில் இல்லை என்றால் அது எப்படி ஜனநாயகமாக மாறிவிடும் தோழர்களே? சொல்லுங்க. நமக்கு சம்பந்தம் இல்லாத காவி நிற கொடியெல்லாம் இந்த மண்ணில பறந்து கொண்டிருக்கிறது. இங்கே கருப்பு, சிவப்பு, நீலம் இந்த கொடி தான் பறக்கணும். இந்த குரல் தான் ஒலிக்க வேண்டும். இந்த அரசியல் தான் இந்த மண்ணின் அரசியல். நாங்கள் தேர்தலில் பங்கெடுக்கக்கூடிய அமைப்பு அல்ல. ஆனால் தேர்தல் நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் முன்னகர்ந்து செல்லுங்கள், உங்களோடு நாங்கள் இருக்கிறோம். அது தோழர்களே, சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை ரொம்ப முக்கியம். மிக கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்பு. நான் சமீப காலத்தில் பார்த்த அரசியல் மேடை தலைப்புகளில், அறைகூவலில் மிக முக்கியமான தலைப்பாக தலைப்பை பார்க்கிறேன். ஏனால் இந்த சமூகங்களுக்குள் ஒற்றுமை வரக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. இங்கே ஒன்றுக்கு ஒன்று முரண்படுகின்ற ஜாதிக்கெல்லாம் அவன் தலைவனா இருப்பானாமா. இந்த சாதிக்கும் அவன் தலைவன், இதோடு முரண்படுகின்ற அந்த சாதிக்கும் அவன் தலைவன் என்கின்ற அரசியலை வைத்துக் கொண்டிருக்கின்றான். யாரு? இந்த மண்ணுக்கு சொந்தம் இல்லாமல் நாகப்பூர்ல இருந்து இங்க வந்த கும்பல். நாகப்பூர்ல இருந்து இங்க வந்து வட மாநிலத்திலிருந்து வந்திருக்க கும்பல் அந்த அரசியலை செய்ய முடியினால் இந்த மண்ணினுடைய மக்களாகிய நாம் அந்த சதியை உடைத்தெறிந்து விட்டு அனைத்து சமூக நீதியை ஒன்றுபடுத்துகின்ற அரசியல், அதன் மூலமாக சமூகங்களின் ஒற்றுமை சாத்தியப்படுத்த அரசியல் நமக்கு தேவை. அப்ப இது எப்படி சாத்தியப்படுத்த முடியும் என்றால், இந்த முழக்கத்தை தோழர் முன்வைத்து விட்டார். இந்த தலைப்புகள் மூலமாக பல்வேறு கருத்துக்கள் பல ஊர்களில் பகிரப்படுகின்றன, சிறுத்தைகளின் மேடைகளில். காரணம் என்ன? இந்த கருத்து அடிப்படையிலே ஒவ்வொரு ஊரிலும் இந்த அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னால், ஒவ்வொரு ஊரிலும் அரசியல் தலைமையாக, அனைத்து சமூகங்களுக்கும் வழிகாட்டியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் இருக்க வேண்டும். இந்த ஊர்ல, இந்த நகரத்துல, எங்க தெருல யாருக்கு அநீதி நடந்தாலும் சிறுத்தைகள் முன்களத்தில் நிற்பார்கள் என்பதைத்தான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். குடியுரிமை சட்டத்திற்கு எதிரான ஒரு மாபெரும் ஊர்வலம் இந்தியாவிலேயே சிறுத்தைகள் மட்டும்தான் செய்து காட்டினார்கள். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஊர்வலத்துக்கு பின்னாடி ஒரு சங்கியும் வாய் திறக்கல, எல்லாம் வாய மூடிட்டு உட்கார்ந்தான். அதே போல கல்வியை தனியார் மயப்படுத்தக்கூடாது என்கின்ற மாபெரும் மாநாட்டையும் சிறுத்தைகள் தான் காட்டினார்கள். சமீபத்தில் வேறு எந்த கட்சி அதை செய்தது? வேற எந்த கட்சி செய்தது? அப்ப இது போல இந்த மண்ணுக்கு எது அரசியலோ, எது தேவையோ அதை அவர் குறிக்கோளாக, அதை முழக்கமாக முன்வைக்கின்றார். அதை அடிமட்ட அளவில் கிராமம் தோறும், வீதி தோறும், வீடு தோறும் கொண்டு போய் சேர்த்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு சிறுத்தைகளுக்கும், அதனுடைய தோழமை அமைப்புகளுக்கும் இருக்கிறது, எங்களுக்கும் இருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டில் இந்த சாதி மதவெறி அரசியல் எடுபடாது என்பதை வாக்காளர்கள் நிரூபித்து விட்டார்கள். வாக்காளர்கள், தமிழ்நாட்டினுடைய இந்த வாக்காளர்கள் ஜனநாயகத்தை விரும்புகிறார்கள், மதவெறியை மறுக்கிறார்கள், சாதி வெறியை ஒதுக்குகிறார்கள். ஆகவே உங்கள் அரசியல் என்பது மதவெறிக்கு அப்பாற்பட்டதாக,
ஜாதி வெறிக்கு அப்பாற்பட்டதாக அனைத்து சாதிகளுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்ற குரலாக இருக்கும் என்றால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று தமிழர்கள் சொல்லிவிட்டார்கள். இதை விட வேற என்ன தீர்ப்பு வேண்டும்? வேற என்ன தீர்ப்பு வேண்டும்? அந்த தீர்ப்பு தான் இப்ப தேர்தலில் நமக்கு கிடைத்திருக்கிறது. அடையாளமாக ஒரு வெற்றி பரிசாக கிடைத்திருக்கிறது. அந்த வெற்றி பரிசின் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல், தமிழர்கள் சாதி கடந்த சமூக நீதி அரசியலுக்கு தயாராகி விட்டார்கள். தலைமை ஏற்க நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.